ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு தோசை செய்கிறத பார்ப்போம். நாங்கள் எப்படி செய்கிறோண்டு. மஞ்சள் தோசை சுவையாக இருக்கும். உளுந்தும் வெந்தயம் எடுத்து முதல் நாளே ஊற விட்டாச்சு. தண்ணி நிறைய விட்டு ஊற விட்டுருக்குது. அரைச்சுண்டு உளுந்தும் ஒரு தேக்கரண்டி வெந்தயமும் இதண்டைக்கு நன்றாக அரைப்போம். ஊற விட்ட தண்ணியிலேயே அரைப்போம். என்னடா நாங்கள் முதலே நாளே நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ இது 2 சுண்டு அவிச்ச மாவும் அரை சுண்டு பச்சை மாவும் எடுத்துருக்குறோம், கோதுமை மாவு. அதுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்ப்போம். சேர்த்துட்டு அரைச்சி வச்ச உளுந்தையும் சேர்த்து கரைப்போம். நாங்கள் உளுந்து ஊற வச்ச தண்ணியை எடுத்து நாங்கள் அந்த தண்ணியை விட்டு தான் நாங்கள் கரைக்க போகிறோம். இப்போ நாங்கள் புளிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. இது நன்றாக புளிச்சு வரும். குளிர் நாடுகளில் புளிக்கிறது கஷ்டம். எங்களுக்கு இன்னும் குளிர் போகலை. 5, 6, 7, 8 இருக்குது. அப்போ புளிக்கிறது கஷ்டம். இப்படி தண்ணியை வச்சு நாங்கள் குழைக்கிற நேரம் மாவு புளிச்சு வரும். இப்போ புளிச்சதை நாங்கள் அவனை 2 நிமிஷம் சூடு ஏறிட்டு அதுக்கு வச்சோம்னா மா நன்றாக புளிச்சு வந்துடும். இப்போ 6 மணிக்கு அழுத பிறகு நாங்கள் இப்போ தோசை சுட போகிறோம். அதுக்கு சட்னி அரைக்க போகிறோம். செத்தல், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உப்பும் தேங்காயும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதை காஞ்ச பூ சட்னிக்கு நல்லா இருக்கும். இப்போ அரைச்சாச்சு. சம்பல் தண்ணி பதமாக அரைச்சாச்சு. தோசைமாக நன்றாக புளிச்சிருக்கு. முட்டையாக ஒளிம்பிருக்கு பாருங்கள். இதை நாங்கள் நன்றாக கலக்கி போட்டு அந்த கரண்டியால் ஒரு கரண்டி தண்ணி சேர்த்து போட்டு நாங்கள் விட்டு புளிப்போம். அப்படி ஒரு கரண்டி தண்ணி சேர்க்க மாவு ஊற்றும்படிவா. தோசைக்கு சம்பல், சட்னி, சாம்பார் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இந்த தோசை சுட்டுட்டு அடுக்கணும். ஒன்றுக்கு மேலே போட்டு அடுக்கி போட்டு நாங்கள் எடுத்து சாப்பிட வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிரும். இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.